ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புதினா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கலாம். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சுத்தமாக வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சரியாக அரைப்படலைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதில் முந்திரி ஆப்ஷனல் தான், இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுடுங்க. வேர்க்கடலை மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் முன்னாடியே சேர்த்துட்டோம்னா கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும், அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். இதில் தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இதோட அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம ரைஸோடு சேர்த்து கலரும்போது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. இப்போ ரைஸு நான் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ரைஸை சேர்த்துருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன், நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட புதினா ரைஸ் ரெடி. வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்ல கமன் புதினா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். திரும்பவும் கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.